பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அங்கம் குறுகினத்தால், இது மூன்றாவது ஸ்லேடை. அங்கு குறுகு இனங்கள் மிகுந்திருக்கின்றன. குளத்திலே, கரையிலே அல்லது குளத்திலே மீன்களை கொத்தி தின்பதற்காக நீர்ப்பறவைகள், அருமையாக கொக்கு, நாரை, நீர்க்கோழிகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கிறார் சுவாமி. குறுகு என்றால் பறவைகள், அதை பார்க்கிறார் சுவாமி. அதை போல அடியார்களை காட்ட வேண்டுமே, உருகும் இந்த கன்னி பெண்களை காட்ட வேண்டுமே, அந்த அறியாமை நீக்கும் பொருட்டு நீராட வந்திருக்கின்ற ஆன்மாக்களை காட்ட வேண்டுமே. அதை எப்படி காட்டுகின்றார் என்றால் அங்கு உருகினத்தார் அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பறவைகள் கரைகளில் இருக்கின்றன, அதற்கும் குறுகு என்று பெயர். அதற்கு செம்மொழி சிலேடையாக காட்டுகின்றார். அங்கு உருகின்றது, அங்கு உருகினத்தால் என்று பிரிமொழி சிலேடையாக. சிலேடையில் 2 வகை, செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. ஆனால் 2வது சிலேடையாக இந்த அடியார்களை காட்டுகின்றார் மாணிக்க வாசகமூர்த்தி. குறுகு என்றது